சேர்ந்து கொண்டது. அது ஒரு சாதாரண நாய், நம்ம தெரு நாய்னு சொல்லலாம். அந்த மாதிரி அது இவர்களுடன் காடு மலை எல்லாவற்றையும் தாண்டி மலை உச்சியுடன் யுதிஷ்டனுடன் அது விசுவாசமாக வந்து சேர்ந்தது. இவர்களை விட்டு எந்த கட்டத்திலும் அது பிரியவில்லை. இந்திரன் வந்தான் அவனுடைய புஷ்பக விமானத்திலே வந்து யுதிஷ்டனை பார்த்து, யுதிஷ்டரா, நீ புண்ணியம் செய்தவன், அதனால்தான் இந்த அளவுக்கு வந்திருக்கிறாய், இந்த பூத உருவனோடே என்னுடன் சொர்க்கத்துக்கு வந்துவிடு என்றான். ஏறு பல்லக்கில் வா சொர்க்கத்துக்கு என்றான். யுதிஷ்டன் சொன்னான், நல்லது, நான் வருகிறேன், ஆனால் நாயும் வர வேண்டும் என்றான். இந்திரனுக்கு ஆச்சரியம். அவன் சொன்னான், நீ வருவது சரி, நீ புண்ணியம் செய்தவன், நாயை சொர்க்கத்துக்குள் சேர்க்க முடியாது, நாய் வர முடியாது. யுதிஷ்டன் சொன்னான், இந்த நாய் வரவில்லை என்றால் நானும் வரவில்லை. நம்மிடம் அண்டி வந்தவன், பயந்து வந்தவன், நண்பன், இவர்களை கைவிடுவது பெரும் பாவம், ஒரு பெண்ணை கொள்வதை போல் பெரும் பாவம், நான் அதை செய்ய மாட்டேன், சொர்க்கமே என்றாலும் எனக்கு அது வேண்டாம் என்றான். உடனே நாய் தர்ம தேவதையாக மாறியது. இவர்களுடன் இவ்வளவு தூரம் வந்தது தர்ம தேவதை, இவரை சோதிக்கவே வந்திருக்கிறது. இது கதை. I just want to go to English now. The whole Mahabharata story is about 5 brothers who had an ongoing quarrel with their clansmen, and finally they gained victory over the clansmen. They ruled their empire for 36 years, and finally they go on a voyage to heaven. And after crossing many places, lands and mountains, they come to the final mountain, and when they start climbing, each one falls down. When the wife of all these 5 clansmen falls down, one brother asks the first one, why? And he says, it's because she loved one more than the other. And when one brother falls down, he says, it's because he was very proud about his education. And when the next brother falls down, he says, he was the fairest among us all, and he was very proud about his looks. His pride caused his fall. And for the next brother, he says, he was very proud about his talents, but did not justify his speech, and that's why his downfall. And with the final brother, when the last but one brother falls down, he says, he was too proud because of his physical prowess, and that's why the fall. And finally, when he reaches the top, the Lord of all the gods comes down in his palanquin and says, come, heaven awaits you. And this person says to him, and there is a dog that actually follows him along the route all the way long, and he says, I will come, but I need to take the dog along with me. So God says, you shall not, it is fine, you have done good in your life and you can come to heaven, but not the dog. And finally, this brother, the righteous one, says, the dog has followed me faithfully all along, and I shall not abandon it. And at that point, the dog changes into the Lord of righteousness and says, I am pleased with you. And he then ascends up to heaven. This is the story. இந்த கதையை மேலோட்டமாக பார்த்தால் இது ஒரு கதை, இது ஒரு 2 பக்கத்துக்கு மேல் வராது. ஆனால் இதையே நாம் ஆழ்ந்து நோக்கினால் ஒரு தத்துவம் அல்ல, பல தத்துவங்களை இதன் மூலமாக வியாசர் நமக்கு சொல்லி இருக்கிறார். மனிதனுக்கு பல நேரங்களில் செருக்கு வருகிறது. செல்வச் செருக்கு, கல்வி செருக்கு, வித்தை செருக்கு, அழகினால் சில பேருக்கு செருக்கு, இன்னும் மட்டமான சில பேருக்கு சாதி செருக்கு, மேல் சாதி கீழ் சாதி. இன்று தமிழகத்திலே ஊருக்கு ஒரு சாதி, சாதிக்கு ஒரு கட்சி, இதுதான் நிலைமை. ஆனால் இது எங்கே கொண்டு போய்விடும்? இந்த ஒரு வகையில இதை நோக்கினால் ஒரு மனிதன் சென்று கொண்டே இருக்கிறான். அவன் மலை ஏறுவதை ஒரு காலகட்டமாக வைத்துக் கொண்டோம் என்றால் காலப்போக்கிலே நமக்கும் வயோதிகம் வரும். வயோதிகம் வரும் பொழுது அழகு அழிகிறது, கல்வி அழிகிறது, வித்தை அழிகிறது, ஆணவம் அழிகிறது, எல்லாமே அழிந்துவிடும். ஆனால் கடைசி வரை ஒருவனிடம் கூட வருவது அவன் செய்த தர்மம் மட்டுமே. ஒரு தர்மமான வாழ்க்கை, தர்மம் என்பதற்கு விளக்கம் கூற முடியாது. அதற்கு தமிழிலே ஒரு சொல் தேடினால் அறம் என்றே சொல்லலாம். சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் ஒருவன் மனசாட்சிப்படி எது சரியோ, பிறருக்கு துன்பம் இழைக்காமல் இருப்பதே தர்மம். அப்படிப்பட்ட ஒரு தர்ம வாழ்க்கையே மனிதனுக்கு கடைசி வரை வரும். அவனுடைய செல்வம், கல்வி, அழகு, உடல் பலம் அனைத்து அழிந்தாலும் இதுவே கடைசி வரை வரும். இதை பற்றி ஏன் ஆணவம்? செல்வத்தை பற்றியோ, கல்வியை பற்றியோ, வித்தையை பற்றியோ மனிதன் ஆணவம் கொள்ளக்கூடாது. இவை அனைத்துமே ஒரு மனிதன் தன்னால் மட்டுமே ஈட்டியதன்று. இது அனைத்தும் சந்தர்ப்பம், சூழல், சுற்றத்தின் உதவி, இது முதற்கொண்டே வரும். ஸ்டீவ் ஜாப்ஸை பற்றி பலர் பேசுகிறார்கள். ஆனால் ஸ்டீவ் ஜாப்ஸ் அவருக்கு தெரிந்ததெல்லாம் எந்த ப்ராடக்டை செய்தால், எந்த ஒரு விஷயத்தை செய்தால் அது மக்களிடம் சென்றடையும், அதை எப்படி
கச்சிதமாக செய்து முடிக்க வேண்டும் என்று மட்டுமே அவருக்கு தெரியும். அதற்கான தொழில்நுட்பம் ஸ்டீவ் ஜாப்ஸுக்கு தெரியாது. அவருக்கு பின்னால் ஒரு பெரிய குழு இருந்தது, அது அவருக்கு எல்லாத்தையும் செய்து கொடுத்தது. அவர் அதை மக்களிடம் எடுத்து சென்றார். இதுவே அவரது உயர்வுக்கான காரணம். நான் ஒரு புத்தகம் படித்தேன், மால்கம் கிளாட்வெல் எழுதிய அவுட்லயர்ஸ் என்கிற புத்தகம் படித்தேன். அதில் ஸ்டீவ் ஜாப்ஸ், பில் கேட்ஸ் போன்றவர்களை ஆராய்ச்சி செய்து எழுதியிருக்கிறார். இவர்கள் இவ்வளவு பெரிய ஆட்களாக இருந்திருக்கிறார்களே, நம்மை விட இவருக்கு என்ன இருந்திருக்கிறது என்று. அதில் ஆசிரியர் கூறுகிறார், இவர்கள் எல்லோருமே சமர்த்தர்கள், புத்திசாலிகள். ஆனால் இவர்கள் இவ்வளவு தூரம் வந்ததற்கு காரணம் அவர்களது சூழ்நிலை. அவர்கள் சரியான காலகட்டத்திலே இருந்திருக்கிறார்கள். சரியான நண்பர்களோ சரியான குழுவுடையோ இருந்ததனால் மட்டுமே இருந்திருக்கிறார்கள். இவர்கள் தனியாகவே இவ்வளவு தூரம் வந்ததில்லை. அவர் மேலும் கூறுகிறார், எவனுமே உலகத்தில் அப்படி சொல்ல முடியாது என்று. No man is an island என்றார் ஜான் டான். Now, if we look at the story more in detail, it's just a story of 5 people going up a mountain, one falling after the other, and finally one reaches the destination. But if you look deeper into it, so what falls down, you can see that somebody was proud about his looks, somebody was proud about their physical prowess, somebody was proud about talent. So if you look at the ascending the mountain part as someone following the path through time, as time we all age, with time we all age. And as we age, we lose our looks, we lose our sense of talent, we lose our education. Finally, what remains is righteousness, and that alone holds good. இதுவே இந்த கதையின் சாரம். இதனை சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், முயற்சி மனிதனுக்குரியது, முயற்சியில் இருந்து வரும் மேன்மை தெய்வத்துக்குரியது. இந்த நிலையை உடையவன் வெற்றியில் ஆணவம் கொள்வதில்லை, தோல்வியில் வீழ்ச்சி அடைவதில்லை. Effort belongs to man, greatness belongs to God. For the one who has this temperament, he does not get fatigued with failure, nor does he become arrogant with success. இதுவே நான் முடிவில் இருந்து ஆரம்பம் என்று எதற்காக தலைப்பு வைத்தேன் என்றால், ஒருவன் நான், எனது, என்னால் என்கிற விஷயங்களை முடிவு செய்யும் பொழுதுதான், அதற்கு ஒரு முடிவு கட்டும் பொழுதுதான் அவனுக்கு மேன்மைக்கான பயணம் ஆரம்பிக்கிறது. Only when someone finishes off the aspects of me, mine and I does his true journey towards greatness start. இதே கருத்து, இது மகாபாரதத்தின் முடிவு. இதே கருத்தினை வைத்துதான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய இறை பயணத்தை தொடங்குகிறார். அவர் 30வது வயதிலே இறைப்பணியை ஆரம்பிக்கும் பொழுது சைனாய் குன்றில் இருந்து ஆரம்பிக்கிறார். அதுதான் Sermon on the Mount. அதில் அவர் சில பேரை குறிப்பிட்டு, இவர்கள் பாக்கியவான்கள், இவர்களுக்கு நற்கதி கிடைக்கும் என்கிறார். Blessed are the meek, blessed are the righteous என்று சொல்கிறார். அவர் அப்படி சொல்லும் பொழுது, இவன் செல்வந்தன், இவனுக்கு நற்கதி கிடைக்கும் என்றோ, இவன் படித்தவன், இவனுக்கு நற்கதி கிடைக்கும் என்றோ சொல்லவில்லை. அவர் தேர்ந்தெடுக்கும் அனைவருமே எளியவர்கள், வறியவர்கள், இவர்களையே தேர்ந்தெடுத்து அவர் கூறுகிறார். You might be surprised to know what I have explained so far is actually the ending of this epic Mahabharata. But you might be surprised to know that the Bible, the work of Jesus actually starts with this philosophy. As we all know, the first religious journey, for the spiritual journey for him, started with the Sermon on the Mount. And he actually starts by saying, blessed are the meek, blessed are the righteous, and blessed are those who thirst for righteousness. He does not say, blessed are the rich or blessed are the educated. So you would find that the ending for one epic, for one way of life's philosophy is actually the beginning for the other. This is all I wanted to share with you today. Thank you very much for listening.